Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Assalamualaikum. வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் சலாம் சார். ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஓகே அன்றைக்கு பார்ப்போம். இந்த கற்றல் கற்பித்தல் இல்லை செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை பற்றி பார்ப்போம். கற்றல் கற்பித்தல்ல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் நாங்கள் முக்கியமாக கற்றல்ல மாணவர்கள கற்றலை மேம்படுத்துறதுக்கு மாணவர்கள கற்றலை வசதி செய்து கொடுக்கறதுக்கு அது பற்றிய காரணிகள் பற்றி எங்களுக்கு தெரியும். அதுல கற்றல் பாங்குகள் பேட்டர்ன் லேர்னிங் ஸ்டைல் சொல்லி இப்போ அதுல நீங்க கற்றலை மேம்படுத்துறதுக்காக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கிய காரணி கற்றல் பாங்கு. அது என்ன கற்றல் பாங்குங்க? சொல்லுங்க. கற்றல் பாங்குன்னா என்ன? ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் விதம். கற்றல் இல்லை, அது கற்றல் பாங்குகள் இல்லை. லேர்னிங் கற்கக்கூடிய விதங்கள் சார். வெரி குட். பேட்டர்ன் ஆடிட்டரி லேர்னர்ஸ் கற்புல கற்போர் இருக்கிறாங்க, கற்புல செவிப்புல கற்போர். சிலருக்கு நீங்க எப்படி யோசிங்க, ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா அவங்க ஒன்றை சொன்னா 9 விளங்குறார்கள் இருக்கிறான். ஒரு விஷயத்தை சொன்னா நிறைய விஷயங்கள் விளங்கிக் கொள்றார்கள் இருக்கான். இப்ப சிலருக்கு பல தடவை ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஆட்களும் கற்கிற விதம் நாங்க அந்த இண்டிவிஜுவல் வேரியேஷன் தனியால் வேறுபாடுங்கிற விடயத்தை கருதுகிற நேரம் பெரிய சும்மா தலைப்பொண்டை போட்டு சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட்ஸ் எல்லாம் நான் எக்ஸாமுக்கு முதல் அனுப்பப்படுவேன். அப்போ ஆடிட்டரி லேர்னர்ஸ் போன்ற அந்த கற்பவர்கள பாங்கு எப்படி அவங்க கற்கிறாங்க. சிலருக்கு படமும் பார்த்து ஒரு வீடியோவையும் காண்பிச்சு அவங்க நேரடியாக கற்று படத்தை பார்த்து மற்றது காதால கேட்டு சிலர் ப்ராக்டிக்கலும் செய்து பார்த்தா தான் சிலருக்கு வேணாங்க. சிலருக்கு சில விஷயங்களை சும்மா சொன்னாலே போதும் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செய்கிற மாதிரியான உணர்வோடு அவங்க கற்றுக்கொள்வார். ஆகவே இதில் முக்கியமாக கற்றல் கற்பித்தல்ல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளில் மாணவர்களினுடைய பாங்கு, அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பது. சிலர் ஒரு விரிவுரை முறையே போதும் என்ற மட்டத்தில் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு இல்லை, ப்ராக்டிக்கலை செய்தால் தான் எங்களுக்கு அது கிளியராக விளங்கும். சிலருக்கு வீடியோ காட்சிகளினூடாக பார்க்கணும் அல்லது நேரடியாக பொருட்களை பார்க்கணும். இதெல்லாம் கற்றல் பாங்களுக்குள்ள வர விஷயங்கள். அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன? கற்றல்ல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் முதலாவது விடயம் என்ன? கற்றல் பாங்கு. ஊக்கல் என்றா என்ன? உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஊக்கல் என்றா என்ன? ஊக்கல் சொல்லுங்க. மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ஊக்கல் என்றா என்ன? உற்சாகப்படுத்தலாம் சார். ஊக்கல் என்று சொன்னா உற்சாகப்படுத்துறா அவங்களும் சுய ஊக்கல் பெறுதல்ல விருப்பம் பாருங்க. ஒரு ஒரு கற்றலின் பால் பிள்ளைகளுக்கு விருப்பம் வர வேணுமாக இருந்தால் மனித நடத்தை வழி நடத்துறதா சார்? மனித நடத்தை வழி நடத்துறதா ஊக்கல். அந்த நடத்தை என்னண்டா அவங்களுக்கு விருப்பம் பாரு. நாங்க சிலருக்கு சில பாடங்கள் விருப்பம். தமிழ் பாடம் சிலருக்கு விருப்பம். ஏன்னா கவிதை எழுதுகிற ஆற்றல் இருக்கிறதால அவனுக்கு நான் விருப்பம். சிலருக்கு ஹிஸ்டரி பாடம் விருப்பம், வரலாறு கேட்கறதுல விருப்பம். இன்னும் சிலருக்கு
மேத்ஸ் பாடம் விருப்பமாக அதுக்கு பல காரணங்களும் இருக்கலாம். ஒன்று, அந்த கற்பிக்கிற ஆசிரியரினுடைய அந்த வசதி செய்து கொடுக்கின்ற தன்மை, அவர் மீள வலியுறுத்துகின்ற தன்மை, அந்த மாணவர்களை எப்படி இவர் கவர்ச்சிகரமாக அந்த சூழலை உருவாக்கியிருக்கிறார், கற்றல் கற்பித்தலுக்கான செயற்பாடுகளை எவ்வாறு செய்திருக்கிறார் என்ற விடயம் எல்லாம் மாணவர்களை ஊக்கல் பெற செய்யும். இப்ப சில விடயங்கள் எனக்கு கொஞ்சம் விருப்பம் விஞ்ஞானம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு முதல், 35 இல்லை அதை விட கூட, ஒரு 40 வருடத்துக்கு முதல், 41 வருடத்துக்கு முதல் கற்ற விடயமும் கற்ற வகுப்பறையும் கற்பித்த ஆசிரியரும் அந்த இடமும் அப்படியோ ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததால இன்னும் அந்த கற்பித்த ஒரு ஒரு சில விடயங்களை கூட நான் எந்த இடத்துல எப்படி கற்பிச்சு, யார் கற்பிச்சு என்னங்கிறது கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. 40 வருடங்களுக்கு முதல், 40-41 வருடங்களுக்கு முதல் யோசிச்சு பாரு. அப்ப இது அந்த இன்னொரு ஆசிரியர் இருந்தார். அவர் எங்களுக்கு அந்த கொமர்ஸ், அந்நேரம் கொமர்ஸ் பாடம் ஒன்று எங்களுக்கு சின்ன நாங்கள் ஓஎல்ல எடுக்காட்டியும் எங்களுக்கு படிப்பிச்சான். அதுல அவருடைய அந்த பாணி, அவருடைய கவர்ச்சிகரமான கற்பித்தல் இன்னமும் எங்களுக்கு ஜமீல் சார்னு சொல்லி மனதிலே இருக்கிறது. மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கற்பித்தல் பாணியை கொண்டவராக இருக்கிறார். மிக சுவாரஸ்யமான ஒரு பாணி, கற்பித்தல் பாணியை கொண்டவராக இருக்கிறார். அப்படி ஒரு ஒரு நிலைமையும் இருக்கிறது. அடுத்ததாக பெற்றோரினுடைய சூழமைவு, பெற்றோர் பிள்ளைக்கு வழங்குகின்ற எப்படியான நிலைமையில பிள்ளைகள் பெற்றோரால ஊக்கல் பெறுவாங்க. இப்ப நீங்க நல்ல ஒரு வீடியோ ஒன்று கிட்டத்துல பார்த்தேன். ஒரு பெற்றோர், ஒரு பிள்ளை, ஒரு ஒரு சின்ன பாய், ஒரு கேர்ள், ரெண்டு பேரும் மிக சிறப்பாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். 97-98 மார்க்ஸ் எடுக்கிற தன்னுடைய தந்தை மிக அன்பாக இருக்கிறார். பிள்ளை உச்சமா மார்க்ஸ் எடுக்குது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு போனை வாங்கி கொண்டு போய் கொடுத்து விட்டார். அந்த பிள்ளை அந்த போன்லயே, சின்ன பிள்ளை போன்லயே ஈடுபாடுடன் போய் கடைசியில நீங்க சில நேரம் பார்த்துருப்பீங்க, அந்த படிப்போட மார்க்ஸ் குறைஞ்சி 37 மார்க்ஸ் வருது. சின்ன பாய் கிரேட் வந்து A+ இருந்து Bக்கு வருது. பிறகு கடைசியில் அந்த பிள்ளை அந்த போனை கொண்டு போய் தன் தந்தை கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் மகிழ்ச்சிகரமாக, அந்த பிள்ளை கோவம் வருது எதை சொன்னாலும், பிறகு அந்த பிள்ளை கொடுத்து அதை விடுபட்டு போகுதுங்கிறான். அந்த ஒரு ஷார்ட் டிக்டாக்ல வந்த ஒரு இதை வந்து வீடியோவில் இதை வந்துருது வாட்ஸ்அப். ஸோ அந்த ஊக்கல் பெறுற வகையில பெற்றோர் எப்படி பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது, ஊக்கல் தான் அந்த சூழமைவை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதனால பிள்ளைகள் எப்படி ஊக்கல் பெறுகிறார்கள், ஒரு பாடசாலை சூழல் எப்படி ஊக்கலை பெற செய்கின்றது. அடுத்தது பாடசாலை சூழல் எப்படி ஊக்கலை பெற செய்யுது, ஆசிரியர்கள் எவ்வாறு, வகுப்பறை சூழல், பௌதிக சூழல், உளவியல் புலம் எவ்வாறு இருக்கிறது. இப்ப கற்றல்ல பௌதிக புலம் செல்வாக்கு செலுத்துது, உளவியல் புலம் செல்வாக்கு செலுத்துகிறது, சமூக புலம் செல்வாக்கு. சமூகம்னா எம்மை சுற்றி உள்ள சமூகம் என்ன, உளவியல் புலம்னா இப்ப நாம இருக்கிற நெருக்கீடற்ற வாழ்க்கை முறை, நெருக்கீடற்ற முறை. மற்றது பௌதிக புலம்ங்கிற காற்றோட்ட வசதி இருக்கணும், நல்ல மின்சார வசதி இருக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நிலைமையில இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணும். சொல்லுங்க.
ரைட், ஓகே. எபெக்ஸ்ல இருந்து ஒரு கோல் வந்து ஓகே. அப்ப நாங்க ஊக்கல் படுறதுல இந்த புலம் 3 புலங்களை பத்தி யோசிச்சோம். ஒரு புலம் என்ன புலம்? என்ன புலம்? உளவியல் புலம். என்ன புலம்? உளவியல் புலம். உளவியல் புலம். உளவியல் புலம். பௌதிக புலம், சமூக புலம். பௌதிக புலம்ங்கிறது காற்றோட்டம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் உட்படுத்தின ஒரு நிலைமையை தான் நாங்க உளவியல் பௌதிக புலம் சொல்லணும். ஆகவே இந்த ஊக்கல்ங்கிறது மாணவர்கள் மோட்டிவேஷன் பண்றதுங்கிறது கற்றல்ல, வசதி செய்து கொடுப்பவருங்கிற வாயில் ஆசிரியருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவரு தன் பிள்ளைகளை ஊக்குவிப்பவர், வசதி செய்து கொடுப்பவர் என்று சொல்லி ஒரு வகுப்புற சூழ் அமைப்பு நாங்க சரியான முறையில கட்டுறதுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது முக்கியமான நிகழ்வு. அடுத்தது வந்து முன்னறிவு. முன்னறிவு என்று சொன்னா என்ன? ரைட், இது முக்கியமான விஷயம். முன்னறிவை பத்தி சொல்லுங்க. நீங்க கதைக்கலாம். முன்னறிவுங்கிறது என்ன? விரைவா கதைங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு கதைச்சு முடிக்க வேண்டியிருக்கு. நான் இது அப்படியோ ஹேண்ட் அவுட் அனுப்பி விட்டுருவேன். சொல்லுங்க சரியா? ஐக்கியூ தானே சார்? இல்ல அது நுண்ணறிவு. இது முன்னறிவு. நாங்க ஒரு பாடத்தை படிக்க முன் அதை பத்தி சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்றது. அதாவது வெரி குட். என்னன்னா இப்ப நாங்க பிறந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது பருவத்தில் இருந்து நாங்க சூழல்ல இருந்து எங்களோட பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு விடயத்தை முறையாக ஃபார்மல் இன்ஃபார்மல் முறையில நாங்க கற்றுக்கொள்கின்றோம். முறையாகவும் கற்றுக்கொள்கிறோம், முறையிலையும் கற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற போது நாங்க ஏதாவது ஒரு பாடசாலையிலே முறையான கலை திட்டத்துல கற்கிற ஏதாவது ஒரு பாடத்துல எங்களுக்கு அது தொடர்பான முன்னறிவு ஒன்று நாங்க எப்படியும் பெற்றிருப்போம். நாங்க பிளாங்க் அடிக்க மாட்டோம். இப்ப நாங்க படிப்படியாக கற்றுக்கொண்டு போகின்ற போது இப்ப சிலதுல பிளாங்கா இருந்தாலும் ஆழமான எண்ணக்கருக்கள்ல பிளாங்க் அடிக்கலாம். உதாரணமாக இப்ப பௌதிகவியல் சார்ந்த பிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி சார்ந்த உயிரியல் சார்ந்த ஆழமான விடயங்கள்ல எங்களுக்கு முன்னறிவு ஒன்று இல்லாமல் இருக்கலாம். அது உண்மை. ஆனால் சில விடயங்கள்ல முன்னறிவும் இருக்கலாம், அனுபவங்களும் இருக்கலாம். சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், தாய் தந்தையரிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், எங்களுடைய நண்பர்கள் பியர் குரூப்பில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், இவ்வாறு பல அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு கற்றல் சூழலை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு முக்கிய விடயமாக காணப்படுது. எனவே ஒவ்வொரு இப்ப நாங்க முன்னறிவுங்கிறது இப்ப நாங்க கற்றல்ல பாடப்பிரவேசம் என்றால் என்னன்னு கேட்டா என்ன சொல்லப்படும்? செட் இன் த சீன் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பாடப்பிரவேசத்துல என்ன சொல்லுவாங்க? சார், நாங்க இப்ப ஒரு பாடம் உண்ட அதை படிச்சு கொடுக்கறது அதை பத்தி அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கு பிறகு அந்த சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக்காதீங்க, மைக்க கிட்ட வச்சுக்காதீங்க. சார், நாங்க இப்ப ஒரு பாடம் உண்ட படிச்சு கொடுக்கறது அதை பத்தி இந்த கேள்விகளை புள்ளோட்ட கேட்டு விளக்கம் அவங்க மூலமா விஷயத்தை எடுத்துட்டு அதை தலைப்பை சொல்லி அவங்களுக்கு நாங்க படிச்சு கொடுக்கறது. ஓகே, வெரி குட், ரைட். அது பாடப்பிரவேசம். அதுல பல நோக்கங்கள் இருக்கிறது. பாடப்பிரவேசத்தின் நோக்கம் ஒன்று ஒரு கற்பிக்க படப்போன்ற மாணவர் கற்கவிருக்கின்ற பாடம் தொடர்பாக கடந்த காலத்தில் அந்த மாணவன் அல்லது மாணவி எவ்வாறான விடயத்தை பெற்றிருக்கிறார் என்கின்ற அடிப்படை அறிவு என்ன, முன்னறிவு என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் முன்னறிவாக இருக்கும். அப்ப அந்த முன்னறிவு, முன் அனுபவம் இந்த பாடம் தொடர்பாக இருக்கிறதா, அதை கற்க போகின்ற பாடத்தோட கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது.
கற்கின்ற பாடத்தோடு தொடர்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், புதிதாக கற்க போகின்ற தலைப்பை மாணவருக்கு அறிமுகம் செய்தல், அந்த தலைப்புடன் ஏற்கனவே மாணவன் பெற்றுக்கொண்ட முன்னறிவை, அனுபவத்தை தொடர்படுத்தல், ஏற்கனவே மாணவன் கற்றுக்கொண்டு இருந்த பாடத்திலிருந்து மாணவனை அல்லது மாணவியை விடுவிக்க செய்தல், எல்லோரும் வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களையும் ஒருமுகப்படுத்தி கற்றல் சூழலை உருவாக்குதல் போன்ற சில விடயங்கள் இந்த பாடப்பிரவேசத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. பாடப்பிரவேசம் என்பது ஆசிரியர் மையமானது. ஏனென்றால் மாணவர்கள் எதனை கூற வேண்டும், எவ்வாறு கூற வேண்டும் என்று எதிர்வு கூற முடியாத ஒரு விடயம்தான் பாடப்பிரவேசம். கற்றல் படிமுறைகள் என்பது மாணவர்கள் எந்தெந்த கற்றல் பேறுகளை மாணவர்கள் சரியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுவதுதான் கற்றல் பேறுகள். எனவே கற்றல் பேறுகள் மாணவர்களால் வழிகாட்டப்பட வேண்டியது. ஆசிரியர் மாணவர்களை தூண்டி மாணவர்களுக்கான செயற்பாடுகளை ஆசிரியர் திட்டமிட்டு வழங்கி ஆசிரியர் செயற்பாடுகளை மேற்கொண்டு மாணவர் செயற்பாட்டினூடாக அவர்கள் அந்த கற்றற்பேறை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்துவதுதான் கற்றல் கற்பித்தல் செயன்முறை. இதிலே ஒன்றுதான் பாடப்பிரவேசம். எனவே பாடப்பிரவேசத்துடைய நோக்கத்தை பற்றி கதைச்சோம், கற்றல். ஆகவே ஒரு மாணவனுக்கு படிப்படியாக கட்டங்கட்டமாக தன்னுடைய வாழ்வு காலத்திலே அவன் முன்னறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே முன்னறிவு என்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். தன்னுடைய வீட்டு சூழல் மாறுபட்டதாக இருக்கும். சில பாடங்களிலே சில மாணவர்கள் தன்னுடைய வீட்டு சூழலிலே மிக ஆழமான முன்னறிவை பெற்றிருப்பார்கள். இன்னும் சில பிள்ளைகளுக்கு அவ்வாறான ஆழமான அறிவு இருக்காது. இதுவும் செல்வாக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்களுக்கு எந்த முன்னறிவு இல்லாமலும் முன்னேறி செல்லுகின்ற மாணவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார். ஆகவே இது ஒரு சிக்கலான விடயம். ஆனால் கற்றலிலே முன் அறிவு என்பது அந்த பிள்ளையை சரியான பாதையிலே இட்டு செல்வதற்கு ஒரு அவசியமானது, மிக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் 3 விடயங்களை பார்த்தோம். ஒன்று கற்றல் பாங்குகள், ஊக்கல் எவ்வாறு பெறுகின்றதுங்கிற முன்னறிவு. 4வது விடயம் தான் கற்கும் சூழல். இப்பதான் நான் கதைச்சேன். கற்கின்ற சூழல்ல முக்கியமாக இது பல கொள்கைகளை மார்க்கெட் மீட், பண்டூரா போன்ற சமூகவாத கொள்கையாளர்கள், கற்றல் சமூகவாத மூலம் இடம்பெறுகின்றது என்கின்ற பண்டூரா, மார்க்கெட் மீட் போன்ற பல உளவியலாளர்கள் இந்த புலங்கள், உளவியல் புலம், சூழல், பௌதிக சூழல், மற்றது உளவியல் சூழல் போன்ற பல விடயங்களை பேசியிருக்கிறார்கள். ஆகவே குறிப்பா உளவியல் புலம் ஒரு புறம் இருக்க, நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு புலமாக கற்கின்ற சூழல் இருக்கின்றது. பௌதீக மற்றும் சமூக புலங்கள் ரெண்டும் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்ற புலங்களாக காணப்படுகிறது. நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்ற புலங்களாக காணப்படுகிறது. உதாரணமாக இப்ப நாங்க சில பாடசாலைகளுக்கு போனோம்னா மிக அமைதியான சூழலிலே இருக்கின்ற பாடசாலைகளை காணக்கூடியதாக இருக்கு. இன்னும் சில பாடசாலைகள் மிகவும் நெருக்கீடான நிலைமைகள் உள்ள, இரைச்சல் மிகுந்த, சத்தம் மிகுந்த, ஒரு நல்ல மனதை கவரக்கூடிய சூழல் அல்லாத இடங்களில் கூட பாடசாலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கற்றலுக்கு நாங்கள் வசதி செய்து கொடுப்பவராக, ஒரு ஊக்குவிப்பவராக இருக்கின்ற வேளையிலே இந்த சூழலை பற்றி கருத்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்லுங்க, அவங்களோட அனுபவங்களை, எவ்வாறான சூழல்
இப்போ நீங்கள் உங்களோட சூழல் எவ்வாறு இருக்கிறது, அமைதியான சூழலா அல்லது ஏதாவது இடைஞ்சலான சூழல் இருக்கிறத நீங்கள் கண்காணித்திருக்கிறீர்களா? அதுக்கு உதாரணங்களை நீங்கள் சொல்லலாம், ஒரு அனுபவ பகிர்வை மேற்கொள்ளலாம், சொல்லுங்க. சார் இப்ப பாடசாலை வந்து வீதியோரத்துல அமைஞ்சிருக்கனால அந்த போக்குவரத்து சத்தங்கள் அப்ப பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டா அந்த போக்குவரத்து சத்தத்தை தான் அவதானிக்கிறாங்க. அது ஒரு இடைஞ்சல் தானே சார். பெரிய வாகனங்கள் போறது பாடசாலைக்கு உண்மையா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சில பாடசாலைகள் ட்ரெயின் போற பாதையில் அமைஞ்சிருக்கு, அப்படி இருக்கிறாங்களா? ட்ரெயின் போற பாதைகள்ல பக்கத்துல பாடசாலையில் அமைஞ்சிருக்கு தானே என்ன? அப்படியான சூழல்கள் இருக்குது. இன்னும் சில இப்ப தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். இதெல்லாம் வந்து உண்மையாகவே பாடசாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்ற போது இவை கருத்தில் கொள்ளப்படணும், அல்லது ஒரு தொழிற்சாலைகளை வீதிகளை ஒழுங்குகளை நிர்மாணிக்கிற போது பாடசாலை இருக்கிறதா என்பதை கருத்தில் கொள்ளவும். ஆகவே இந்த பௌதிக புலம் என்பது மாணவர்களுடைய, நான் சொன்ன சூழல், கட்டட வசதி, காத்தோட்டம் எவ்வாறு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் பௌதிக ரீதியான சூழலை குறிக்கிறது. சமூகம் என்பது நாங்கள் இருக்கின்ற சமூகம். சிலர் உங்களுக்கு அனுபவம் இருக்குமோ அல்லது நீங்க கண்டிருக்கீங்களோ தெரியா, சில பாடசாலை சூழல் என்னாலும் பாடசாலைக்கு முன்னுக்கு சண்டைகள் இடம்பெறுகின்ற சமூகம் உள்ள சூழலும் இருக்கிறது. அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா உங்களுக்கு வாழ்க்கையில, நீங்க கேள்வியுற்ற அல்லது கண்டுகளித்த சூழல்கள் இருக்குதா? யாருக்காவது இருக்குதா சண்டை சச்சரவு உள்ள சூழல்கள், எந்நேரம் அடி தடி பிள்ளைகள், அந்த சில சூழல்கள் கொஞ்சம் கொடூரமான என்வாயன்மெண்ட்ல இருக்கிற நிலைமையும் இருக்குது. அது ஒரு பிரச்சனையான விஷயம். அப்ப 4 விடயங்கள் பார்த்தோம். என்னென்ன? ஒன்று சொல்லுங்க. கற்றல் கற்றல் பாங்கு, ஊக்கல், நுண்ணறிவு, கற்கும் சூழல். இப்ப கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் முறைகள் எப்படி செல்வாகிறது சொல்லுங்க. கற்பித்தல் முறைகள் எவ்வாறு செல்வாகிறது சார்? அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொரு முறைகளை பயன்படுத்துறது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெரி குட். என்னன்னா ஒரே விடயத்தை கற்பிக்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் விரிவுரை கலந்துரையாடலை பயன்படுத்தலாம், இன்னொரு ஆள் செயற்பாட்டை பயன்படுத்தலாம், இன்னொரு ஆள் டிராமா நடித்து காட்டுதல், வைவாமேற்று நடித்தலை காட்டலாம், இன்னொரு ஆள் விவாதத்தை முன்வைத்து நடத்தலாம். அது நிறையவே மாற்றம் இருக்கிறது. இப்ப கற்பித்தல் முறைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆசிரியரால பயன்படுத்தப்படுகின்ற கற்பித்தல் முறைகள் ஏராளமான குழு செயற்பாடு இருக்கிறது. பரிசோதனை முறை கற்பித்தல், அணிமுறை கற்பித்தல், பிரச்சினை தீர்த்தல் கற்பித்தல் முறை, விசாரணை கற்பித்தல் முறை, சேர்த்திட்ட முறை கற்பித்தல், அடுக்கிக் கொண்டே போகலாம். அணிமுறை கற்பித்தல், இவ்வாறு சிந்தனை கிளறல், போல செய்தல், சிமுலேஷன், எல்லையற்ற முறையில கற்பித்தல் பல நடைபெறத நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே சில ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கற்பித்தல் முறைகள் ஆசிரியருக்கு ஆசிரியர் வேறுபடுறதை போல, ஆசிரியர் தன்னுடைய திறமைக்கேற்ப பயன்படுத்துறதை போல, பாடங்களுடைய தன்மைக்கேற்பவும் கற்பித்தல் முறைகளை மாற்றம் அடையணும். அப்படித்தானே? என்ன உதாரணம் சொல்லுங்க. பாடங்கள், உங்களோட ஒவ்வொரு பாடத்தை எடுத்து நீங்க கதைக்கலாம், உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. விரைவா கதையுங்க. ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாங்க, அதான் முடிய கதை.
ஓகே ரைட். அப்ப நாங்க இதுல கற்பித்தல் முறைகள் பயன்படுத்துறது. இப்ப சொல்லுங்க உங்களோட அனுபவ ரீதியா கற்பித்தல் முறைகளை குயிக்கா சொல்லுங்க, கொஞ்சம் விரைவே போவோம். உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. கற்பித்தல் முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது சொல்லுங்க விரைவா. கதை விரிவுரை கூறல் முறை. மூலம், படம் பாடம் ஒன்றை சொல்லி ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாம். தமிழ் பாடம் சொன்னால் விரிவுரை முறை மட்டும் போதா, சரி வராது. அது கதை கூறல், நடித்து காட்டுதல், உரையாடல் பாங்கு செய்தல், வித்தியாசமான முறைகள்ல உரையாடல் முறை கதைக்கூறல் நல்லம் தமிழுக்கு. அடுத்தது நடித்து காட்டுதல்ங்கிறது இப்ப சில தமிழ் காப்பியம் அது இது புராண கதைகள் எல்லாம் நிறைய நடித்து காட்டுறதுக்கு ஒரு நல்ல இதுல டயலாக் அந்த தமிழ்ல உள்ள சில உச்சரிப்புகளுக்கு நடித்து காட்டுதல் வெரி குட். அப்ப நீங்க தமிழ்ல வேறொரு பாடத்துக்கு ஒரு ஆள் சொல்லுங்க விரைவா. வேறொரு பாடத்துக்கு சயின்ஸ் பாடத்துக்கு வந்து குழு செயற்பாடு கொடுக்கலாம். குழு செயற்பாடு வேற. அவர்களை வந்து இப்போ ஒரு செயற்பாடை செய்ய வைக்கலாம். சயின்ஸுக்கே உரித்தானது எக்ஸ்பெரிமெண்டேஷன், பரிசோதனை, ஆய்வோட பரிசோதனை, பிராக்டிகல்ஸ். ஓகே வெரி குட் எக்ஸலன்ட். அப்ப இது கற்பித்தல் முறைகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. அடுத்தது பின்னூட்டல். ரைட். பின்னூட்டல் என்றால் என்ன? நான் ஏற்கனவே பல தடவைகள் இது பற்றி உங்களோட கதைத்திருக்கிறேன். பின்னூட்டல் என்ன? விரைவா கொஞ்சம் போவோம், நிறைய விஷயங்கள் கதைக்கணும். சொல்லுங்க. பின்னூட்டல் சொல்றது வந்து கற்பித்தல் ஒரு பாடவேளையின் போது அந்த பாடம் முடிஞ்ச பாடவேளை முடிவடைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னுக்கு மாணவர்கள்ல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவு பெற்றுகிறது, தெளிவு போதாத எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை மாணவர்களிடமே கேட்டறிந்து அதற்கான ஒரு தீர்வை வழங்குறது, அதாவது தெளிவுபடுத்துறது மாதிரி ஒன்று சார். ரைட். ஒரு அளவுக்கு ஓகே உங்களோட ஆன்சர். சரி, இதுக்கு இன்னும் முழுமையாக பின்னூட்டல் பற்றி சொல்றேன்னா சுருக்கமா, இது கற்றல்ல மட்டும் இல்லை, பின்னூட்டல் பல இடங்கள்ல எங்களுக்கு தேவைப்படும். சொல்லுங்க பாப்போம். இது ஆங்கிலத்துல என்ன சொல்ற? பல எப்படி எக்ஸலென்ட், குட் அப்படின்னு அவங்களை ஊக்குவிக்கிறது. அது கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு ஒரு அது மீள வலியுறுத்தல். அது பிறகு பார்ப்போம் நாங்க. அது மீள வலியுறுத்தல். இதுக்கு சொல்றது பின்னூட்டலுக்கு என்ன? ஃபீட்பேக். என்ன சொல்ற? ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க, குயிக்கா சொல்லணும். நிறைய இருக்கு, சொல்லுங்க. ஃபீட்பேக் என்ன? அதாவது சார் படித்த பாடத்தை வச்சு அவங்ககிட்டே கேட்கணும். சரியான இது வரல. ஃபீட்பேக் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் ஒன்று சார். குறை நிறை காணலாம். குறை நிறை. வெரி குட் ரைட். இப்போ கொஞ்சம் வந்திருக்குது. வெரி குட் ரைட். ஃபீட் ஃபார்வர்ட். ஃபீட் ஃபார்வர்ட்ண்டா ரெண்டு இருக்குது, ஃபீட்பேக் அண்ட் ஃபீட் ஃபார்வர்ட். என்னது?
சொல்லுங்க. ரைட், இப்ப நான் சொல்லவா? ஓகேயா? ஏதாவது கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஓ சார் ஓ சொல்லுங்க. சார். ரைட், இப்ப நான் சொல்றேன் என்னடா, இப்ப நீங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது உங்களுக்கு, ஒரு பெரிய ஒர்க் ஷாப் நடக்குது. அந்த ஒர்க் ஷாப் ஒரு ஒரு 4 நாள் ஒர்க் ஷாப் அல்லது 5 நாள் ஒர்க் ஷாப். இந்த 5 நாளும் நீங்க தங்கி உங்களுக்கு சாப்பாடு வழங்குறாங்க, அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸில் பல செயற்பாடுகள் நடக்குது. நல்ல ஒரு சூழல்ல உங்களுக்கு காலையில் மார்னிங் பிடி செய்கிறாங்க, உங்களுக்கு மற்றது வெளியிடங்களுக்கு கூட்டி போகிறாங்க, நல்ல உணவு வசதி வளர்க்குறாங்க, தண்ணி வசதி எல்லாம் தந்திருக்கிறாங்க. எல்லாம் செய்து 5ஆவது நாள் கடைசியில் சொல்கிறாங்க ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று தாரம், பின்னூட்டல் வடிவம் உண்டு, அதை நிரப்பித்தாங்க. என்ன எழுதுவீங்க? அதில் சில நேரங்களில் ஒவ்வொன்றையும் பிரேக் டவுனாக போட்டிருப்பாங்க. இங்கே இருந்த வசதி வாய்ப்புகள் எப்படி, நீர் வசதி எப்படி, மின்சார வசதி எப்படி, ரூம்களில் வசதி எப்படி, உணவு எப்படி இருந்தது, விரிவுரைகள் எப்படி இருந்தது, இதுதானே விரிவுரையாளர் எப்படி நடந்து கொண்டாங்க, இங்கே இருக்கிற நிர்வாகம் எப்படி இருந்தது, இதில் நடக்கிற டைம் ஷெடியூல் எப்படி இருந்தது, ரெண்டு பிரேக் டவுனாகவும் தரலாம் அல்லது மொத்தமாகவும் வைக்கலாம். இப்போ என்னது, இதில் பேர் என்ன? சார் ஒன்று முடிந்தது பிறகு அதுக்கு பிறகு அதுல நாங்க கிடைச்ச அனுபவமா? அனுபவம், வலிவு நலிவுகள். அனுபவம் அல்ல, அனுபவத்தினூடாக பெற்றுக்கொண்ட நல்ல விடயங்களையும் கூடாத விஷயங்களையும், அதாவது எது முன்னேற்றப்பட வேண்டும், எது சிறப்பாக அமைந்ததுங்கிறத குறித்து காட்டுறதுதான் என்ன ஃபீட்பேக். எனவே ஃபீட்பேக் எப்ப நடக்கும்? ஒரு சம்பவம் நடந்து முடிந்தவுடன். பின்னூட்டல் நடக்கும் எப்ப? ஒரு சம்பவம் நடந்து முடிந்தவுடன். ஓகே, விளங்கிட்டா? ஓ சார். விளங்கிட்டா? ஓ சார். நடந்து முடிந்தவுடன் ஃபீட்பேக் நடக்கும். அதுல நீங்க நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி, இது இப்படி இருந்தது, மிக சிறப்பான விரிவுரை, உணவு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அப்செட், பிடிக்கல, உணவோட இதுல மாற்றம் ஏற்படணும், நீர் வசதி கொஞ்சம் போதாது, இடையிடையே தொடர்ச்சியா நீர் வரல, அப்படியான பிரச்சனைகள், சரியான உள்ளுக்கு இந்த ரூம் சரியான ஹீட்டாக இருந்துச்சு, ஏசி பூட்டப்படணும், இப்படியான ஃபீட்பேக்குகளை நாங்கள் கொடுக்கலாம். இது நடந்து முடிந்த சம்பவத்துக்கு. ஃபீட் ஃபார்வர்ட் என்றால் என்ன? எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற விஷயத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறது ஃபீட் ஃபார்வர்ட். நீங்க இந்த போங்க, இந்த இடத்துக்கு நீங்க நாட்டுக்கு போகக்குள்ள உங்களுக்கு உங்களோட உணவுகள் என்னென்ன உணவு தான் இது ஸ்ரீலங்கன் ஃபுட் இல்லை, இதுல ஸ்ரீலங்கன் ஃபுட் இருக்கிற ஏரியா இது, இதுல எந்த இடத்துல இன்னொரு கடை இருக்கு, அங்க போங்க, அங்க ஸ்ரீலங்கன் ஃபுட் நல்லா, மற்றதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட முடியாது, அது வந்து மற்ற நாட்டு உணவு, இது எங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் என்று முன்கூட்டி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் சொல்ற விஷயம் என்ன? முன்னூட்டல். என்னது? முன்னூட்டல். முன்னூட்டல். அப்ப இந்த பின்னூட்டலும் எங்களுக்கு இப்ப ஒரு கற்றல்ல ஒரு மாணவர்கள் சொன்னாங்க, ஓ சார் உங்களோட கற்பித்தல் ஐயோ பைத்தியம் பிடிக்க பாக்குது சார் என்று சொல்றது ஒரு பின்னூட்டல். அப்ப சாருக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. விளங்கிட்டாமா உங்களுக்கு? அப்ப அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது நூல்கள். இப்ப எங்களுக்கு கிடைக்கிற நூல்கள் எந்த அளவுக்கு ஏனைய சஞ்சிகைகள் எல்லாம் உங்களோட ஒப்படைகளை செய்யறதுக்கு, நீங்க வாசிக்கிறதுக்கு, நீங்க நல்லா செயற்படுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்ற நிலைமைதான் இந்த நூல்களாக அமைகிறது. அடுத்தது கலாசார பல்வாமை. நிறைவா சொல்லுங்க, எப்படி ஒரு பிள்ளையினுடைய கற்றல்ல செல்வாக்கு செலுத்து? இதை சொல்றது என்னன்னு கல்ச்சரல் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. கல்ச்சரல் டைவர்சிட்டி எப்படி? கல்ச்சரல் டைவர்சிட்டி சொல்லுங்க, இதுல எங்களுக்கு சிறப்பாமை சொல்லுங்க. கல்ச்சரல் டைவர்சிட்டி சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கழிச்சுக்கொண்டா ஈஸி. கல்ச்சரல் டைவர்சிட்டி பத்தி கதைங்க கொஞ்ச நேரம். ஒரு வகுப்புல வந்து அந்த தமிழ், முஸ்லிம் அப்படின்ட்டு பல இனங்கள் பற்றிக்கும், இவிஎஸ் பாடத்துல வந்து அந்த நாம் இலங்கையர் என்ற பாடம் அப்படி படிச்சு கொடுக்கறதுல அதுல எல்லா மதத்தையும் சேர்ந்த ஆட்களை பத்தி சொல்லி கொடுக்குறேன்.
ஓ அதுல அப்ப அது வந்து இப்ப சில நேரங்கள்ல கலாசார பல்வகமை இப்ப நாங்க உதாரணமாக ஸ்ட்ரிக்டாக சில இதுல யாராவது இருக்கிறீங்களா ஃபுல் கம்ப்ளீட் வெஜிடேரியன் இருக்கிறீங்களா? சங்கீதிகா நீங்க வெஜ்ஜா? இல்ல சார். நீங்க வெஜ் இல்ல. ரம்யா எப்படி வெஜ்ஜா? இல்ல சார். இல்ல. ஆனா இப்ப நீங்க வெஜிடேரியனா இருந்தால் ஒரு மச்சம் மாமிசம் திங்கிற இடத்துக்கு போனா எப்படி இருக்குமே அது? ஒரு அருவருக்கத்தக்க உணர்வு இருக்குமா இல்லையா? இருக்கும் சார். அப்படி ஒரு அந்த ஃபீலிங் கொண்டு வரும். அதைத்தான் இப்ப அதே மாதிரி தான் இப்ப எங்கட கல்ச்சரோட ஒட்டி போற ஒரு பல்வகைமைக்குள்ள நாங்க வித்தியாசமான ஒரு கல்ச்சருக்குள்ள உள்ளுக்கு போய் நுழையிற நேரம் அந்த மாணவரோட கற்க மாற நேரம் உணர்வுபூர்வமான நாங்க எல்லாம் மைண்ட் செட் தானே. அதனால அது எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலைமை இருக்கிறது. ஆகவே அதுவும் ஒரு பிரச்சனை. இப்ப சொல்லுங்க அப்ப கற்றல்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் விரைவா சொல்லுங்க. கற்றல் பாங்குகள், பூக்கள், முன்னறிவு, கற்கும் சூழல், முன்னறிவு, கற்கும் சூழல், கற்பித்தல் முறைகள், பின்னூட்டல், நூல்கள், கலாசார பல்வகைமை. கலாசார பல்வகை இவ்வளவையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப பார்ப்போம். இப்ப முழுமையா பார்க்கிற நேரம் இப்ப கற்றல்ல இந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றனங்கிறது கற்பவர்கள தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடிய விளைதல் கற்றல் அனுபவங்களை வடிவமைக்க உதவும். கற்கிற ஆக்களை பொறுத்தான் இதை வடிவமைக்கணும். கற்றல் பாங்குகள் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில எப்படி செல்வாக்கு செலுத்துங்கிறத நாங்க கொஞ்சம் விரிவாக இப்ப பார்க்க போறோம். கற்றல் பாங்குகள் திருப்பி ஒருக்கா விரிவா பார்க்க போறோம். இதுல இது மிக முக்கியமானது. இப்ப நாங்க இவ்வளவு பிரீஃபா பார்த்ததுக்கு ஆழமாக பார்க்க போறோம். இப்ப நான் அண்டர்லைன் பண்ற விடயங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுல முதலாவது பாருங்க, மாணவர்கள் வந்து கற்றல் பாங்குகள்ங்கிறது தனியால் தகவல்களை கற்றுக்கொள்ள செயற்படுத்த மற்றும் நிலைநிறுத்த விரும்பும் பல்வேறு வழிமுறைகளை குறிக்குது. இதை பாருங்க, கற்றல் பாங்குகள் நாங்க ஏற்கனவே கதைத்திருக்கிறோம். இதை பாருங்க, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கற்றல் பாங்குகள்னா என்ன விரைவா சொல்லுங்க. என்ன என்ன கற்றல் பாங்குன்னா விரைவா சொல்லுங்க. தனியாட்கள் தகவலை கற்றுக்கொள்ள நிலைநிறுத்த விரும்பும் பல்வேறு தகவல்களை கற்றுக்கொள்ள செய்முறைப்படுத்த மற்றும் நிலைநிறுத்த. அதாவது குறிப்பா சொல்ல போனா தான் கற்றுக்கொள்றதுக்கு எப்படியான ஒரு நிலையை நான் உருவாயினா என்ற ஞாபகத்தில் இருந்து அந்த கற்றல் இடம்பெறும்ங்கிறது அவர் விரும்புறது தானே என்ன கற்றல் பாங்கு. எனக்கு விருப்பம் இப்படி கற்கிறதுக்கு, அதுதானே கற்றல் பாங்கு. சுருக்கமா சொல்ல போனா எனக்கு இந்த ஸ்டைல்ல கற்கிறதுக்கு விருப்பம்ங்கிறான் எந்த கற்றல் பாங்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? அடுத்ததை பாருங்க. இதுல அடுத்தது சொல்றாங்க, இதுல பல்வேறுபட்ட கற்றல் பாங்குகள் இருக்கு. அவற்றில் அதிக அளவுல பொதுவாக பயன்படுத்துவை யாரு என்ன இருக்கிறத பாருங்க. என்னது? காட்சி, கேட்டல், இயக்க கற்றல், இயங்கி கற்கிறது. இது மூணையும் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப இது ஒன்றையும் நாங்க பார்த்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ரைட், இப்ப எல்லாரும் உங்களோட கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்க. முதலாவது பாருங்க,
இது என்னது? யாரு யாரா காட்சிசார் யாரால் காட்சிசார் கற்பவர்? நாம முதல் கொஞ்சம் பிரீஃபா காய்ச்சோம், இப்ப விரிவாக கொஞ்சம் வேகமாகவும் காய்ச்சி கொண்டு போவோம். காட்சிசார் கற்பவர் என்ற யார்? கொஞ்சம் பெருப்பிச்சு விடுறேன் பாருங்க. தெரியுதாது? தெரியுதாது? மூலம் வீடியோ ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஸ்கிரீன் கிளியரா இருக்குதா? ஓ சார். இப்ப பாருங்க, காட்சி கற்பவர் என்றாரு காட்சி சாதனங்களாக வரைபடங்கள், ஆ, அட்டவணைகள், வீடியோ மூலம் கற்க விரும்புகிறார்கள். அப்ப இவங்க இவங்களோட பிரச்சனை என்னண்டா? இதுல பிரச்சனை, இவங்க ஒரு படம் ஒன்று பார்த்தா தான் இவங்களுக்கு அந்த ஐடியா கிளியரா வரும். இதை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் செய்தாங்க. என்னண்டா, இதை நல்ல ஒரு 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 சுவருக்கு அங்கால வச்சு நாங்கள் மலேசியாவுக்கு போயிருந்த இடத்துல இந்த எக்ஸசைஸை செய்தாங்க. எப்படின்னா, ஒரு சுவருக்கு அங்கால இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆள் சொல்லுவார், இதுல இதை போட்டுங்க, இதுல என்ன பகுதியை இதோட பொறுத்துங்கன்னு சொல்லி அவரும் பொருத்துவார், இஞ்சாலையும் பொறுத்த சொல்லுவார். ரெண்டையும் கொண்டு வந்து பார்த்தா ரெண்டும் வேறுபாடு இருக்கு. சரியா? இப்ப இன்னொரு அனுபவத்தை வழங்கினார். என்னன்னா, அந்த நேரடியாக அவர் செய்ய 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 நாங்க செய்தது, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது எது பெஸ்டா இருக்கு? அந்த செய்ய செய்ய ஒன்று ஒரு பேப்பர்ல தான் 3 விடயம் செய்தான். இப்ப ஞாபகம் வருது, 3 விடயம் ஒன்று ஒரு பேப்பர்ல செய்துட்டு இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அவர் என்ன செய்தார், எங்களுக்கு சொல்லி 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்ய சொன்னார். மூன்றாவது அவரு 3 ஒவ்வொன்றையும் முனைச்சு காட்ட காட்ட எங்களை நினைக்க சொன்னார். கடைசியில எது பெர்ஃபெக்டா வந்திருக்கும்? 3வது முறை செஞ்சது. 3வது முறை செய்தது. இதைத்தான் இந்த காட்சி சார் என்று சொல்றது. காட்சி சார் என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு பொதுவாக நாங்க இந்த கற்றல் துணை சாதனங்களை பயன்படுத்துற போது காட்சி சாதனங்கள், வரைபடங்கள், அட்டவணைகள், வீடியோ போன்றவற்றை எங்களுக்கு காட்சிப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் தகவல்களை பெற்று கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை எடுக்கிறது தான் இந்த முதலாவது படிமுறை. இதுல எழுத்து வடிவிலான கற்பித்தல இவங்க இப்போ கேட்டல் அல்லது எழுத்து வடிவிலான கற்பித்தல சிரமப்படுவாங்க. இவங்க நன்கு கேட்குதல்ல கற்கிறதோட நன்கு கற்பதுடன் கேட்டல் எழுத்து வடிவிலான விஷயத்துல அவங்களுக்கு சிரமம் இருக்கு. இவங்க பார்த்தா தான் கற்பாங்க. இவங்க எழுத்த பார்த்து கற்கிறதோ அல்லது கேட்டல்ல காதால கேட்டு கற்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இவங்க விரும்புவாங்க காட்சி சார். அப்ப முதலாவது வகையாரு காட்சி சார், விஷுவல் லேர்னர்ஸ். இவங்களோட பேர் என்ன? இவங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்ற? விஷுவல் லேர்னர். விஷுவல் லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸ். அடுத்த அளவா கேட்டல் யாராக? கேட்டல் ஆடிட்டரி லேர்னர்ஸ். auditory learners. யார் auditory learners? சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க. நிறைய கற்க வேண்டி. அடுத்தது விரிவுரை மூலம் விரிவுரை மூலம் வாய்மொழி மூலமாக சொல்றது. இவங்க வெரி இன்டெலிஜென்ட் ஆயிருப்பான். என்னண்டா இவங்களுக்கு சும்மா ஒரு சொல்லக்குள்ள இவங்க ஆக்கள் கொஞ்சம் கடும் இன்டெலிஜென்ட். ஒன்று சொல்லக்குள்ள 9 விளங்குறாங்க. இவங்களுக்கு இவங்களோட பவர் கூட. இவங்களோட விட காட்சி சார் கற்பவர்கள் விஷுவல் லேர்னர்ஸை விட ஆடிட்டரி லேர்னர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அடுத்ததை பாருங்க, யாரால்? இயக்க கற்றல் தான் வரும். கைனஸ்தட்டிக்.
இயக்கா கற்றல் என்று சொல்றது, இயக்க ஆற்றல் என்று சொல்றது. இயக்க ஆற்றல் மூலம் கற்கிறார்கள் என்னது? இயக்க ஆற்றல் தான் இயக்கம் சக ஆற்றல் மூலம் கற்பவர்கள். இந்த இயக்க ஆற்றல் கற்றல் செய்து பார்த்து கற்றலா சார்? என்ன செய்து பார்த்து கற்கிறார்கள். இவங்க பிராக்டிக்கல் செய்து, இவங்க ஏதாவது ஒன்றை செய்து தான் நல்ல ஆழமாக அறிஞ்சதுக்கு பிறகு கற்கிறார்கள் சொல்றது இயக்காற்றல் கற்றல், கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இவங்க பிராக்டிக்கலை செய்தாப்ப சிலருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு இப்படி ஒன்றை தூக்கி போட்டு இவ்வளவு இதை போட்டுண்டா மைண்டுக்குள்ள அவங்க பிராக்டிக்கல் செய்கிறாங்க, அவங்களுக்கு விளங்கும். ஆனா சிலர் அந்த விஷயத்தை நேரடியாக கண்டா மட்டும்தான் இவங்க வருவாங்க. இவங்களை சொல்றது கைனஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் சொல்லி. ரைட். அடுத்தது வந்து உடனடி செயற்பாடுகள் மற்றும் அசைவுகள் மூலமாக கற்பதை விரும்புவாங்க. அடுத்தது இவங்க உடல் ரீதியாக ஈடுபடும் போது நல்ல தகவலை சேமிச்சு கொள்வாங்க. அப்ப 3 விதமான கற்றல் பாங்குகளை விரைவாக சொல்லுங்க. அடுத்தது போறோம். காட்சிசார் கற்பவர், கேட்டல் கேட்டல் மூலம் கற்றவர், இயக்க ஆற்றல். ரைட். அப்ப சின்ன சின்ன நோட் எடுக்கிறீங்க என்ன? வெரி குட். நோட் வந்து சின்ன சின்ன நோட் எடுக்கிறீங்க நீ? நான் அதுக்காக தான் நோட்ஸை போடுறேன். என்னண்டா நான் ஒரு பெரிய குறைபாடாக கண்டது இந்த அனுபவத்துல. இப்ப நோட்ஸ் நம்பி இருக்கிறீங்க, ஒன்றும் எழுதுற மாதிரி இல்லை. சின்ன சின்ன எழுத்துக்கள் எழுதிட்டு போகிற நேரம் லைஃப்ல மறக்காது. அது ஒரு முக்கியமான விடயம். நோட் பண்ணுங்க, பிறகு எக்ஸாமுக்கு தேவையான ஆழமான நோட்ஸ்களை நாம எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறையில மாணவர்கள் கற்கிறதுல, இவங்களை ஊக்குவிக்கிறதுல, இவங்களுக்கு ஒரு என்ஹான்சிங் வசதி செய்து கொடுக்கிறது, ஃபெசிலிட்டேட்டிங் என்ஹான்சிங்ல இந்த கற்றல் பாங்குகள் கடுமையாக செல்வாக்கு செலுத்துது. இந்த பாங்குகளோட இணைந்தவாறு போதனாசிரியர்கள் தமது பாடங்களை செயற்பாடுகளை வடிவமைக்கிற போது இவ பிள்ளைகள் எப்படி கற்கிறார்கள்ங்கிறத மையமாக கொண்டு தன் பாடத்திட்டத்தை ஒரு ஆசிரியர் தயாரிப்பாராயிருந்தால் அவர் வந்து மிக சிறப்பான ஒரு கற்றல்ல ஈடுபாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறதுங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. ஆகவே இதுல கேட்டல் வழி கற்பவர் பதிவுகளை நாங்க செவி மடுக்கிறது, அவருக்கு ஆளில் கேட்டா போதும். எனக்கு ஒரு பெரிய குறைபாடு தான் அது உண்மையா. என்னண்டா இந்த O level வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம், நீங்க ஒரு 1 hour கழிச்சு போட்டு விட்டாலும் அவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பேன், 2 hours ஆச்சாலும் வச்சிருப்பேன். ஆனா A levelக்கு நாங்க சயின்ஸுக்குள்ள போனோம்னா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. என்னண்டா அது கொஞ்சம் வித்தியாசமான, என்கிட்ட நிறைய ஆற்றல் இறைவன் தந்திருந்தாலும் நாங்க அதை என்ன நாங்க படிச்சா எங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் நிற்கிறானே, எங்களுக்கு நாங்க கொஞ்சம் எப்படியும் வேகமா சிந்திச்சு வேலை செய்யறாங்க சில இதுகளை நாங்க மீட்காம விட்டோம். அப்ப அது கொஞ்சம் பல்கா வந்த உடனே எனக்கு அது கொஞ்சம் பர்சனலி தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா உச்ச பருவ பருவத்துல கஷ்டமா இருந்துச்சு. எல்லா எங்களை ஸ்கூலும் பெருசா வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு டீமாக நாங்கள் இருந்தோம். பட் எங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி நடந்த விஷயம் என்னடா, என்னை பொறுத்தவரை பர்சனலி நிறைய விஷயங்களை நான் மீட்டு கொள்ளாமல் இருந்தேன். இந்த அந்த அந்த ஒரு இது ஆடே எனக்கு சிம்பிள் இதெல்லாம். பட் அது உண்மையா பிள்ளை என்ன எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அந்த கற்றல் பாங்குற பிள்ளைகளுக்கு நீங்க பிள்ளைகளை இதையும் சொல்றேன்டா, பிள்ளைகளை கைட் பண்ற போது பிள்ளைகள் உண்மையிலே அவங்க எதை படிக்கிறாங்க எதை செய்யறாங்கிற விஷயத்துல நாங்க கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். விளங்கிட்டாப்ப விளங்கிட்டா? இதுல கற்றல் பாங்குகள் விளங்கிட்டா? ஓகே. அப்ப இப்ப இத வந்து நாங்க இயக்காற்றல் உடையவர்களுக்கு இப்ப சொந்த கற்றல் பாங்கினை விளங்கி கொள்ளணும். இப்ப இதுல பிரச்சனை, இப்ப நாம விளங்கி இருக்கிறோமா, என்னென்ன கற்றல் பாங்குகள்ல நாங்க கற்க வேணுங்கிறத நாம விளங்கி இருக்கமாங்கிறது பிரச்சனை. அதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற பெரிய தடை. இப்ப நாங்க என்ன அடிப்படையில கற்றுக்கொள்ள வேணும் சொல்லுங்க. இப்ப நாங்க சரியாக அந்த இதை விளங்காட்டி என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சரியான விஷயம் என்ன நடக்கும்? எங்கட கற்றல் பாங்குகள் விளங்காட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க. நாங்க எங்கடா இடத்துல என்ன செய்வோம்? தவறி விடுவோமா இல்லையா? ஒழுங்கான அறிவை பெற்றுக்கொள்ள தவறி விட்டுருவோம். இப்ப நாங்க காட்சி ரீதியான கற்கும் ஒருவருக்கு இந்த பிளாஷ் கார்டு சிஸ்டம் தெரியுமா உங்களுக்கு?
எனக்கு தெரியும் ஃபிளாஷ் கார்டு என்னன்னு சொல்லுங்க. என்ன கொஞ்சம் விரைவாக கதைங்க, ஓண்டா போகணும்னா. ஃபிளாஷ் கார்டு சிஸ்டம் தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா சார்? ஃபிளாஷ் கார்டுன்னா இப்போ நெருங்கி பாருங்க. உங்களுக்கு இப்போ உதாரணமாக நான் இப்போ இப்படி ஒன்றை காட்டி இது ஒரு ஃபிளாஷ் கார்டு பொறுங்க பொறுங்க கொஞ்சம் 1 minute அப்படி வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் 1 minute அப்படி வெயிட் பண்ணுங்க. என்ன எழுதி இருந்ததுல? என்ன எழுதி இருந்தது? குயிக்கா சொல்லுங்க, என்ன எழுதி இருந்தது? ஆடியோ. ஆடியோவா? ஓகே ரைட், இப்போ பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்க ஆகும். இதுல என்ன இருந்தப்ப? I will go to India. இந்தியா ரைட். இப்ப சொல்லுங்க ஆகும். பாப்போமா? வருது இல்லை வேகமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஒன்றா உங்களுக்கு இது செய்தேன். வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபிளாஷ் கார்டுண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு சின்ன இது ஒன்றுக்கு வருவேன். சரிங்க அப்படியோ. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா? ஹலோ ஆம் சார். இதப்பா இப்ப வழங்க உங்களுக்கு ஃபிளாஷ் கார்டுனா என்னது? டக் பிள்ளைல காட்டு காட்டி இப்ப தெரியுமா ஃபிளாஷ் கார்டுனா என்னது? ஓ சார். இத வந்து அதான் யாருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு 1 2 3 ABCD எல்லாம் போட்டுருக்காங்க. ரைட், இதுதான் ஃபிளாஷ் கார்டு. இதை காண்பிச்சு தான் இவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு நாங்க பயன்படுறது. யாருக்கு இது? என்ன அனுபவம் உள்ள ஆகளுக்கு? நல்ல பாங்குடைய ஆகளுக்கு காட்சி. வெரி குட் ரைட். இதுதான் இதனுடைய காட்சி அனுபவம் உடைய ஆகல விளக்கம். ரைட், இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். காட்சி அனுபவத்துக்கு பிறகு சுருக்கமாக பார்த்தா இந்த கற்றல் பாங்குகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் கற்பிக்கிறது மிக முக்கியமானது. எனவே நீங்க இப்போ ஒரு ஆசிரியராக மாணவர்களை சிறந்த முறையில் ஒரு பின்னணி உருவாக்குறதுக்கு அப்ப இன்றைக்கு மூன்று பாங்குகளையும் கற்றுக்கொண்டீங்களா? 3 கற்றல் பாங்குகளையும் கற்றுக்கொண்டீங்களா?
ஓகே ரைட். இப்ப வருவோம் ஊக்கல். இப்ப பாருங்க ஊக்கல் ரைட். இப்ப உங்களுக்கு நான் ஒரு சின்ன நேரம் தாரேன். இதை வாய்ச்சி கொண்டு இப்ப நீங்க உங்க கருத்தை ஊக்கல் பற்றிய கருத்துக்களை நான் தானே கழிச்சு கொண்டு போறேன். இந்த பந்தி தெளிவா இருக்குதா உங்களுக்கு? இந்த பந்தி தெளிவா இருக்குதா? ஓம் சார் விளங்குது. இந்த பந்தியை வாய்ச்சி கொண்டு ஊக்கல் பற்றி நீங்க கலைக்க போறீங்க. நிறைய சொல்லுங்க. நிறைய இல்லை, ஒரு 3-2 நிமிடம் தரலாம். வாசிங்க இந்த பந்தியை வாய்ச்சி ஊக்கல் மூலம் எப்படி கற்றல் கற்பித்தல ஊக்கல் செல்வாக்கு செலுத்துறது. ஏற்கனவே கழிச்சு இருக்கிறோம். விரைவாக கதை வாசி வாய்ச்சொன்னு கிரை. ரைட். இப்ப சொல்லுங்க ஊக்கலை பத்தி நீங்க ஒருக்கா விரைவா சொல்லுங்க. ஒன்றா விரைவா காய்ச்சிட்டு போங்க. சொல்லுங்க சார். இப்ப நாங்க படிச்சத சொல்லுங்க. எடுத்துக்கொண்டா இப்ப நீங்க எங்களுக்கு படிச்சு தர வந்து இந்த எங்கட படிக்கிற ஊக்கலை பத்தி பாடத்தோட விரைவா சொல்லுங்க. சரிசமமா என்னடா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல பின்னுக்கு முடிக்கிறது. இந்த 3 கிளாஸ்ல முடிச்சிடும். சார் விளங்குதா? சத்தம் வருது உங்களோட சார். இப்ப சொல்லுங்க. நீங்க படிச்சு தரத்தை எடுத்துக்கொண்டா இப்ப நாங்க படிச்சுற பாடத்தோட பார்க்க அந்த பல விஷயங்களையும் அந்த பாட சம்பந்தமான வெளி விஷயங்களையும் செல்வது மூலமா எங்களுக்கு இன்னும் படிச்சோம்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது. இது எது சார்ந்ததுன்னா போதன ஆசிரியர் உங்களை இன்னும் கற்கிறதுக்கு தூண்டுறார். அப்படித்தானே? இப்ப நீங்க இந்த பாடத்துல கற்கிறதுக்கு போதன ஆசிரியர் என்ன செய்றாரு? இப்ப உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இப்ப எனக்கு ஃபரீத் சார்னு சொல்லி ஒரு விஞ்ஞானம் கற்பித்தார். அவர் தான் என்னுடைய விஞ்ஞான குரு, என்ற ரோல் மாடல். அவர் இன்னும் மனதில இருத்திருக்கிறார். அப்ப அவரால நான் விஞ்ஞானம் கற்கிறதுக்கு இன்னும் ஊக்கல் பெற்றனா இல்லையா? ஊக்கல் பெற்றனா இல்லையா? இதை தவிர உங்களுக்குன்ற ஒரு எய்ம் ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு சார். அந்த இதால நீங்க ஊக்கல் படுற உதாரணமா சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் இது என்னன்னா நான் ஒரு லோயரா வரணும். அது ஏன் அவர் லோயரா வரணும்னு அவர் ஊக்கல் பெற்றிருப்பான்னு சொல்லுங்க. இயல்பாகவே அவர்கிட்ட விவாதிக்கிற திறன் இருக்கலாம். அப்படித்தானே? அப்படி இல்லையா? வாழ்க்கையில நமக்கிட்ட சில இயல்புகள் இயல்பாகவே இருக்கும். அப்போ ஒரு மாணவன் ஊக்கல் படுறதுக்கு கற்றல்ல செல்வாக்கு செலுத்துறானே ஊக்கல் படுறது இருக்கு. ஊக்கல்ல பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. அதுல ஒன்றுதான் எந்த ஆர்வம். எனக்கு ஒரு துறையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன விட்டுருங்க, நான் வரமாட்டேன் சொல்லி நான் சொல்லிடுவேன், விலகிடுவேன். ஸோ அது ஒரு ஊக்கல் படுறதுக்கு தடையா இருக்கிற காரணியா இருக்கு. எனவே நீங்க மாணவரை இதை இந்த ஊக்கல் படுறதுல ஒரு முக்கியமா பெற்றோர்களுடைய நிலை, நான் அதை வேணா சின்ன ஒரு குழு தரலாம். A லெவல் படிக்கிறதுல பிள்ளைகளுக்கு இருக்கிற தடையை சொல்லுங்க. அவன் என்னன்னு நேற்று நான் ஒரு எங்களோட சிஸ்டர்ல விட்ட போயிருந்தேன். அந்த சாச்சிர மகள் சாச்சிர விட்ட வரணும்னா அவ சாச்சிர மகள் வந்திருந்தா. அவ சொன்னா அவ படிப்பிக்கிற வகுப்ப ICT அவ எடுக்கிற பாடம் டீச்சர்
அவர் தலையிடி இருக்கிறான். என்னன்னா சில பிள்ளைகள் ஒரு 9-10 பிள்ளைகள் இருக்கிறான் அவரோட கிளாஸ்ல. ஐசிடி எடுக்கிறதுல பேரண்ட்ஸ் வற்புறுத்தி ஐசிடி படிக்க அனுப்பின பிள்ளைகளும் இருக்கிறான். அதன் காரணமாக அவருக்கு ஒரு பெரிய தலையீடு ஒன்று வருகிறான். என்னண்டா பிள்ளைகள் விருப்பம் இல்லை, அவள் வாரல்ல, கிளாஸுக்கு வாரல்ல, விருப்பம் இல்லை. இப்ப யாரு இத செயற்கையா ஊட்டி இருக்கிறாங்க? பெற்றோர். பேரண்ட்ஸ். பேரண்ட். அதனால இவருக்கு இப்ப பெரிய தலையீடு. பேரண்ட்ஸை கூப்பிட்டு அப்ப அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆகவே இப்ப நாங்க பிள்ளைகள் இயல்பாகவே அவர்களுடைய ஆர்வத்தை மையமாக கொண்டு நீங்க வழிபடுத்தலாம். அவருடைய ஆர்வத்தை மையமாக கொண்டு நீங்க வழிபடுத்த வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது வந்து அது ஒரு சப்ஜெக்ட். அடுத்த விடயம் தான் நாங்க ஒரு சில நேரங்கள்ல இப்போ எனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல. நான் எனக்கு நார்மலா சயின்ஸ் விருப்பம். கெமிஸ்ட்ரியில எனக்கு A லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கெமிஸ்ட்ரி ஃபெயில் வந்துச்சு. ஏன் ஃபெயில் வந்துச்சுண்டா செகண்ட் டைம் சி வந்தது. ஏனண்டா அந்த டைம்ல ஏனண்டா எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் அந்த படிப்பிச்ச பாணி என்ன குழப்பத்தை ஆழ்த்தி. அதனால எனக்கு ஆர்கானிக்ன்ற பாடம் இதுல சயின்ஸ் செய்தாக இருக்கிறீங்களா? சயின்ஸ் ஓ சார், நான் பயோதான் செஞ்சேன். பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு உண்டா வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான உண்டா போயிடுச்சு. பிறகு செகண்ட் சை செய்யறதுக்கு நான் இந்த கஷ்டகாலம் ஆர்கானிக் மட்டும் தான் படித்தேன். ஆர்கானிக்ல நான் எக்ஸ்பர்ட். சி வந்ததே கிட்டத்தட்ட ஆர்கானிக்காலன்னு சொல்லலாம். எனக்கிட்ட யாரும் வரையல ஆர்கானிக்கிட்ட. கடைசி டிகிரியில எனக்கு கூட அட்வான்ஸ் இது வந்து அட்வான்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரையும் செய்த A+A கூட வழிஞ்சு நிரம்பி கிடக்கிறது ஆர்கானிக் சார்ந்த சப்ஜெக்ட். என்னண்டா இப்ப நீங்க இதுல இருந்து விளங்கி கொள்ளணும். பிள்ளைகளை உங்களோட நீங்க ஒரு போதனாசிரியர், நீங்க ஒரு டீச்சரா இருக்கிற போது பிள்ளைகள் உங்களோட சப்ஜெக்ட்ல விருப்பம் பெற்றுட்டா அந்த பிள்ளைக்கு மாற்றல் இருந்தால் அது 99 எடுக்கும். அந்த பிள்ளை சரியான விருப்பம். எந்த உண்மையா கெமிஸ்ட்ரி என் ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் பயாலஜி தான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறேன். காலேஜில் கெமிஸ்ட்ரி தான் என் மேஜர் சப்ஜெக்டாக செய்தேன். கெமிஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஓகே, அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரைக்கும் போனேன். அட்வான்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் வரைக்கும் போனேன். அட்வான்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு அடித்தளமாக கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, விருப்பமாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி தான் விருப்பம். பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் நான் படிப்பிச்சேன். நான் 2 காலம் ஃபிசிக்கல் படிப்பிச்சு எல்லாம் வந்து எங்களுக்கு மற்ற அண்டர் கிராஜுவேட் ஆகிறதுக்கெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட எனக்கு கிடைத்தது. மாஸ்டர் செய்யக்குள்ள கூட நான் கெமிஸ்ட்ரியில் நிறைய எம்எஸ்சி செய்தது, நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. என்னன்னா விருப்பம். எனக்கு அந்த ஊக்கல் பெற்றது வந்து உண்மையா அந்த பிறகு படிப்பிச்ச ஆசிரியர் வந்து ஒரு மிச்சம் சிறந்த ஒரு நல்ல ஒரு கற்பிக்கிற ஆசிரியர். அப்ப ஊக்கல் பெறது. எனவே இதுல நீங்க கவனமா எடுக்கணும். போதனாசிரியர் விஷயம் முக்கியம், பிள்ளோட ஆர்வம் முக்கியம், பெற்றோரை திணிப்பிரிக்க கூடாது. இதுகளில் நீங்க இருக்கணும். எனவே இந்த ஊக்கல் பெறதுக்கு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இதை அண்டர்லைன் பண்ணுங்க. வாழ்க்கையில் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கட்டாயம் தேவை. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா விளங்க வேண்டிய விடயங்கள். நிறைய பாருங்க. தெளிவான இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கும். ஊக்கல் பெறத்துக்கு, கற்பவரை ஊக்குவிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இலக்கு இருக்கணும். நான் எம்பிஷன், வாட் இஸ் மை எம்பிஷன்? ஓகே, I want to be I want to become a scientist, I want to become a poet, I want to become a lawyer, I want to become an accountant. So that is my ambition. So in the future, அப்ப அவர்கிட்ட ஒரு தெளிவான இலக்கையும் எதிர்பார்ப்பையும் நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, பின்னூட்டல் வழங்குறது. இதுதானே எதிர்பார்க்கிற இதை செய்யறது. ரெண்டாவது பின்னூட்டல். நாம இப்ப அங்க பின்னூட்டல். இப்ப பின்னூட்டல் எப்படி செல்வாக்கு செலுத்தும்? விரைவா சொல்லுங்க. ஊக்கலுக்கு பின்னூட்டல் எப்படி செல்வாக்கு செலுத்தும்?
பின்னூட்டல்ல முதல் எதை வழங்கணும் சொல்லுங்க. தைரியத்தை வழங்க நல்ல பின்னூட்டல்ல விடயங்கள் முதல் எதை வழங்கணும்? என்னத நல்ல விடயங்கள் நல்ல 100 விடயங்களை மார்க்ஸ், முதல்ல 100 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் உங்களுக்கு. தைரியத்தையும் கொடுக்கும். முதல் ஒரு காலமும் என்ன ஐயோ வானாண்டு போச்சு, என்னப்பா நீங்க செய்தீங்க, அவுட். நல்ல விடயங்கள், ஓ எக்ஸலன்ட், நீங்க இதை செய்வீங்க, இதை செய்வீங்க, இது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், நல்ல மிச்சம் நல்ல வண்டர்ஃபுல், வெரி நைஸ், இட் வாஸ் வெரி நைஸ், ஓசம் நீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணி போடு. இதுல பட் அது சின்ன சின்ன இதெல்லாம் இது பெருசா ஒன்றும் இல்லை. இதுல கொஞ்சம் மாற்றம் செஞ்சா இன்னும் நல்லா இருந்திருக்கு. சின்ன ஆக்கபூர்வமான கருத்துக்களை ஃபீட்பேக்கா கொடுங்க. டெஃபினெட்லி நல்ல ஊக்கல் நிலைக்கு அவங்க போவாங்க. திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, அப்ப இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ரைட், அடுத்ததுக்கு வருவோம். ஒரு 1 மினிட் தாங்க எனக்கு. ரைட், அப்ப இந்த பின்னூட்டல் வழங்குறதுல நீங்க கவனம் செலுத்தணும் முக்கியமா. அடுத்தது பாருங்க, இது என்ன 3வது விஷயம்? ஊக்கலுக்கு விரைவா சொல்லுங்க. பல 3வது வகையான பயன்படுத்தல். என்னண்டா நீங்க எனக்கு சொல்லுங்க, சிந்தனை கிளறல் முறைன்னா என்ன? விரைவா சொல்லுங்க. சிந்தனை நாங்க கிளறல் ஒரு முறை விஷயத்த சொல்லி நாங்க ஒரு விஷயத்தை திறக்கினா அது சம்பந்தமா அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அவங்க சொல்றது. கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க. மாணவர்கள் ஒரு விடயத்தை வந்து மாணவர்களோட கலந்துரையாடும் போது மாணவர்களோட வாயாலே அது அந்த விடயத்துக்கான தெளிவை எடுக்கிறது. அதாவது அவங்கள்ட்ட இருந்து பலவிதமான விடைகளை எடுக்கிறது. ஒரு கேள்வியை கேட்டு ஓகே, உங்களோட கருத்து சரி, மார்க்ஸ் ஓகே ஃபைன். பட் என்னன்னா சிந்தனை கிளறா ஆழமான சிந்தனையாக வர வேண்டும். அது இப்ப நாம நினைக்கிற மாதிரி இல்லை, பெரிய அட்வான்ஸ் விஷயத்துக்கு தான் சிந்தனை கிளறல். இப்ப எல்லாரும் காலேஜ் போனேன், டீச் ப்ராக்டிஸ் எங்களுக்கு நாளை தொடங்குது. அப்போ பார்த்த உடனே சிந்தனை நேற்று போனேன் சிந்தனை கிளறல் போட்டு வச்சிருக்கிறான். இப்ப நாங்க சிந்தனை கிளறல் என்ன தெரியுமா? ஏன் போட்டீங்க? சிந்தனை கிளறலுங்கிறது இப்ப நீங்க உங்களோட பக்கத்து ஏரியாவில், சாரி உங்களோட இது நெட் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் போடுங்க. நெட் கிளியர் ஆகிக்கா? கேக்குதா? ஓ சார் இருக்குது. ரைட், ஏதாவது டவுன் ஆனா உடனே சொல்லுங்க. நெட் டவுன் ஆனா மற்ற கனெக்ஷனுக்கு மாத்துறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க,
எனக்கு என்கிட்ட சொல்லுங்க. இப்போ நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சூழலியல் பிரச்சனை உண்டு, தண்ணி தேங்கி நிற்குது, அதனால துர்நாற்றம் வீசுது, சூழல் மாசடையுது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த ஒரு 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 அந்த அந்த பாடசாலை சூழல் இது நடைபெறதால அந்த பிள்ளைகள வகுப்புல அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆலோசனை ஒரு வகுப்பறையில இருக்கு. இப்ப பாடம் சூழலியல் தொடர்பான பிரச்சனை. இப்ப மாணவர்களுக்கு ஒரு தகவலை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு சொல்றீங்க, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு இந்த வகையில தண்ணி வருது, இதுக்கான தீர்வுகளை நாங்க இப்ப தேட வேண்டி இருக்குது, உங்களோட ஐடியாக்களை சொல்லுங்க. 25 மாணவர் வகுப்புல இருக்கிறாங்க. இப்ப நீங்க உங்களோட முன்னிலையில நீங்க வழிப்படுத்தி கருத்துக்களை கேட்டு கருத்து திரட்டல் முறைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிரெயின் ஸ்ட்ரோமிங் சொல்லுவாங்க, கருத்து திரட்டு முறை. இப்ப இந்த முறையில் என்ன செய்யறாங்கன்னா கருத்துக்களை திரட்டுறாங்க. ஸோ கருத்துக்களை திரட்டி போகக்குள்ள இப்ப அவங்கள்ட்ட வார ஐடியா, வெரி வண்டர்ஃபுல் ஐடியாஸ் அவங்கள்ட்ட வரலாம், ஒரு மாவலஸ் ஐடியா வரலாம். அந்த ஐடியாக்கள் இலங்கையில் இருக்கிற பெரிய எக்ஸ்பர்ட் இருந்து கூட வராமல் இருக்கலாம் சம்டைம். இதைத்தான் சிந்தனை கிளர்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். Then they are very, sometime students வந்து உங்களை விட ஒரு படி தாண்டினவர்களாக அவர்கள் இருக்கிறார். வகுப்பறையில் நீங்க அதை அப்ரிசியேட் பண்ணணும். You must appreciate, you are very clever boy, you are very clever than me என்று அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். சம்டைம் இதுப்பான் அவங்களோட கருத்துக்கு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே நீங்க வந்து மிக கவனமாக இதுல நீங்க கையாளணும் பிள்ளைகளை. இந்த பல்வகையான கற்பித்தல் முறைகள், பல வகையான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துங்க. அடுத்தது உதவும் மற்றும் ஒத்துழைக்கும் கற்றல் சூழலை உருவாக்கு. நாங்க நேற்று முந்த நாள் பார்த்தோம் ஒத்துழைப்பு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங். அப்படி படிச்சமா உண்டு? அதுல ஒத்துழைப்பு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் கொலபரேட்டிவ் லேர்னிங். கோஆபரேட்டிவ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கொலபரேட்டிவ். நாங்க பார்த்தோம் கோஆபரேஷன் ஒரு இலக்க நோக்கி எல்லாரும் பயணிக்கிறது, கொலபரேஷன் எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒரு விடயத்தை கற்றுக்கொள்றது. 2 டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ் சொல்லி படித்தோம். ஸோ இதுல வந்து உதவும் மற்றும் ஒத்துழைக்கும் கற்றல் சூழலை உருவாக்குறது மிக முக்கியம். இப்ப மாணவர்களை ஊக்கல் அடைய செய்யறதுக்கு அவங்க ஒத்துழைப்போட கற்கணும். இன்றைக்கு போய் நான் காலேஜ் என்ற அனுபவத்துல வேங்க ஒரு 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 கேர்ள் லெசன் எழுதிருக்கா முற்றிலும் மாறுபட்ட முறையில். நான் என்னமோ எல்லாம் நேற்று போய் சொல்லி இன்றைக்கு பார்த்தா லெசன் எழுதல. அப்புறம் என்னன்னு பார்த்தா மற்றாக்களோட இவ போய் சேரலையா, இல்லை மற்றாக்கள் இவோட சேரலையா, ஐ டோன்ட் நோ என்ன நடந்தது தெரியும். அவட்ட நான் சொல்லி நீங்களாம் என்ன மனுஷனப்பா, உங்களுக்கு சேர்ந்து இவ வழிப்படுத்த முடியாதா? கொலபரேட்டிவ் லேர்னிங் தெரியாதா? படிச்சிருக்கிறோமே, கொலபரேட்டிவ் லேர்னிங் தெரியாதா? கோஆபரேட்டிவ் லேர்னிங் தெரியாதா? என்ன செய்றீங்க என்று பேசிட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. அப்ப நீங்க இதுல என்ன செய்யணும்? ஒத்துழைச்சு கேட்கறதுக்கு மாணவர்களை கொடுத்தா அவங்க தானா ஊக்கல் பெற்றுக் கொள்வார்கள். இதுல நீங்க கவனம் எடுங்க. ஓகே ரைட். அடுத்ததுக்கு வருவோம், சுய நெறிப்படுத்தப்பட்ட கற்றல். இது வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க என்ன அது சுய நெறிப்படுத்தப்பட்ட கற்றல் இருந்தா? இப்ப நீங்க உங்களோட டைம், திஸ் இஸ் யோர் டைம். சப்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க, இப்ப ஏதாவது டவுட்னா கேட்க, அதுக்கு இடம் அளிக்கணும். சுய நெறிப்படுத்தப்பட்ட கற்றல், எஸ், வெரி குட். அது என்ன கொஞ்சம் ஒரு இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் டிரைவ். இது கொஞ்சம் உண்மை அட்வான்ஸ். இந்த சொல் வந்து நார்மலா நாங்க இதை பயன்படுத்த ஸ்கூல் மட்டத்துல கொஞ்சம் சிக்கல். இது வந்து என்னன்னா செல்ஃப் டிரெக்டட்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் தான். செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங் என்று சொன்னா கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். இதுண்டா தன்னைத்தான் நெறிப்படுத்தி கொடுக்குறது. சில பிள்ளைகள் இருக்குது, நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு பிள்ளைகள் வீட்டை கற்றுக்கொண்டிருப்பாங்க. நீங்க ஒன்றும் செய்ய உங்களுக்கே தலையடி பெறும். ஐயோ அப்பா நீங்க ஏன் இவ்வளவு மைடிய சன் போதும் தூங்குங்க என்று சொல்ற அளவுக்கு, மைடிய ரோட்டன்கிற அளவுக்கு கற்கிற பிள்ளைகள்
அப்படி சுயமா தேடி புக்கை கொண்டு வருவாங்க, வாசிப்பாங்க, எடுப்பாங்க, கணக்கு செய்வாங்க, புதினமான கண்டுபிடிப்பு. அவங்க தான் ஜீனியஸ். அப்படி கண்டிருக்கிறீங்களா பிள்ளைகள லைஃப்ல சந்திச்சிருக்கிறீங்களா? சந்திச்சிருக்கிறீங்களா? ஓம் சார். புதினமான பிள்ளை இருக்கிறாங்க. தட் இஸ் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. காட் கிஃப்ட், இறைவனுடைய ஒரு வகையான அருள் தான் அந்த இவ்வாறான விடயங்கள். ஆகவே நீங்க இதுல தெளிவு பெற்றுக் கொண்டிருக்க வேணும். இந்த சுயமாக பிள்ளைகளை கற்கிறதுக்கு நீங்க கூட இடமளிக்கணும். அவங்களுக்கு சுய ஆர்வத்தை தூண்டுற இதாக. அப்ப இது ஓகேயா? இது ரெண்டு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். என்னென்ன 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 ஒன்று கற்றல், சத்தம் பாரு இதுல, கற்றல் செல்வாக்கு காரணியில ஒன்று டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கோம். கற்றல் பாங்குகள், காட்சி, கேட்டல், இயக்காற்றல், இரண்டாவது ஊக்கல், மூன்றாவது சப்ஜெக்ட் என்ன? என்ன முன்னறிவு. சொல்லுங்களேன். முன்னறிவு சார். ரைட். இப்ப இத கிரைச்சடுங்க. குயிக்கா கிரைங்க, குயிக்கா கிரைங்க, குயிக்கா கிரைச்சடுங்க. 2-3 minutes. சொல்லுங்க. மக்களாக முடிதான் எங்க முடிஞ்ச எல்லாம் போட்டு போடுவோம். யார போடுவோம்? என்னடா ஓ ரைட். சொல்லுங்க. என்ன முன்னறிவு கற்றல் கற்பித்தல்? நான் ஏற்கனவே நிறைய கதைச்சிட்டேன் அனுபவங்களை. சொல்லுங்க முன்னறிவு கற்றல், விரைவா சொல்லுங்க, சொல்லுங்க. அதைங்க முன்னறிவு கற்றல். கற்பவர்கள்ட்ட காணப்படும் அனுபவங்களும் அவர்கள்ட்ட காணப்படும் முன் அறிவு சார்ந்த அனுபவங்கள் சார். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, நிறைய மாணவர்கள் நிறைய சூழல எக்ஸ்போஸ் ஆகுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கொள்வார்கள், தண்ட மூத்தவர்கள் சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள், வேற வேற ஆட்கள் இருந்து கற்றுக்கொள்வாங்க, முன்னே வகுப்புகள்ல இருந்து கற்றுக்கொண்டிருப்பாங்க. 7ஆம் வகுப்புக்கு வந்தப்பல 6ஆம் வகுப்புல கற்றுக்கொண்டிருக்கு, பிரைமரி இதை கற்றுக்கொண்டிருக்கு. இவ்வாறான கற்றல்கள் பலவிதமாக இடம்பெறதால இவங்களுக்கு ஒரு முன்னறிவு, முன் அனுபவங்கள் கடுமையா செல்வாக்கு செல்லும். மிக உங்களோட வாழ்க்கைய பர்சனல் லைஃபை ஒழுங்குபடுத்துறதுல முன் அனுபவம் முக்கியமானது. படிப்பு ஒரு பக்கம் இருக்க, உங்களோட லைஃபை வேற ஒருவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, நான் இந்த பர்சனல் லைஃப்ல மற்ற ஆட்களை பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் கூட, இதை நாங்க அதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு.
லைஃப்ல ஃபார் எவ்ரி எஸ்பெக்ட்ஸ் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், வாட் வி ஷுட் டூ, வாட் வி ஷுட் நாட் டூ சொல்லுவாங்க. ஓ வி மஸ்ட் டூ தட் ஒன், நாங்கள் இதை செய்யக்கூடாது, வி மஸ்ட் டூ திஸ் ஒன் அப்படி சொல்லுவோம். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். என்னண்டா எதை செய்ய வேணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு முன்னறிவு முக்கியம். இப்போ ஒரு ஆள்ல வாழ்க்கையில அவர் ஏன் அதை இழந்தார் என்றதை நாங்கள் எங்களோட வாழ்க்கை அனுபவத்தினோட பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ஏன் அவர் அதை இழந்தார் என்றால் இதன் காரணமா. எனவே நான் இதை வி மஸ்ட் நாட் டூ திஸ், ஐ ஷுட் நாட் டூ திஸ் ஒன், இதை நான் செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ற முன் அனுபவங்கள் முக்கியம். இதே போலதான் கற்றல்ல ஒரு விடயத்தை அவர் கற்கிறதுக்கு சிறப்பாக கற்றல்ல இடம் பெறணும்டா அவருக்கு நல்ல அனுபவங்கள் முன்னறிவுகள் இருக்குமா இருந்தால் அவர் இலகுவாக புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டு செல்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு அவருக்கு சிரமம் இருக்காதுங்கிற விடயத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த முக்கிய விடயம் தான் முன்னறிவு சார்ந்த விடயங்கள். அதுலேயும் நாங்கள் இன்னும் சில விடயங்களை ஆழமாக பார்ப்போம். இந்த முன்னறிவு சார்ந்த விடயத்துல பாருங்க, போதனாசிரியர் கையாள வேண்டிய முன்னறிவு சார்ந்த விடயங்களை நாங்கள் நெறிப்படுத்துறதுல ஒரு டீச்சர், இன்ஸ்ட்ரக்டர், போதனாசிரியர் என்பவர் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி நடந்து கொள்ள வேணும் பாருங்க. என்ன செய்ய வேணும்? அவர் கற்றல் கற்பித்தல்ல முன்னறிவின் தாக்கத்துல ஒரு போதனாசிரியர் எப்படி முன்னறிவை செயற்படுத்தல். இது என்னது முன்னறிவை செயற்படுத்தல்? நீங்க சொல்லுங்க, குயிக்கா சொல்லணும். கதைச்சா நல்லா இருக்கு. உங்களோட கொஞ்சம் பேர் நல்லா கதைக்கிறீங்க, வெரி குட். என்னன்னா உங்களுக்கும் நல்ல உங்களோட கற்றல் சிறப்பாக இருக்குது உண்மையா. என்ன நிறைய விஷயங்கள் நீங்க தொகுத்து கொள்றீங்க, கதைக்கிறீங்க, அதனால பிரயோசனமா இருக்கீங்க. சரி, நான் மட்டும் கட்சி வேலை சொல்லுங்க. முன்னறிவை செயற்படுத்தல் தான் விரைவா. என்ன சார் அவர்கள் ஒன்றை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை செய்முறையில செயற்பாடுகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வாழ்க்கையில நாங்க கற்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குற அர்த்தமுள்ள வாயில விளங்கி கொள்றதுக்கு. இப்ப நீங்க நான் இந்த பர்சனல் அனுபவத்தை முதலும் சொல்லியிருப்பேன். இப்ப எனக்கு நடந்த சம்பவம், இந்த மகள் ஒரு நாள் சின்ன வயசுல, வெரி ஸ்மால், when she was very small, அப்போ அவள் பீச்சால ஒரு டே டைம்ல நான் கூட்டி போகல. அந்த சைட்ல இருக்கிறது என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், இதெல்லாம் போட்ஸ், இது கடல்ல பயணிக்கும் மீன் பிடிக்கிறதுக்கா. ஓகே ஃபைன், அதோட முடிஞ்சுது. சேம் டைம் ஒரு நாள் நைட்ல ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு காலத்துக்கு பிறகு, நான் நினைக்கிறேன் மேபி நீண்ட நாளா எனக்கு தெரியாது, எவ்வளோ எக்ஸாக்ட்லி இந்த டைம் எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முதல்ல திருப்பி நைட் டைம்ல இருக்கா பீச் ரோட்டால வருகின்ற போது கேட்டேன், இந்த கடல்ல இருக்கிற பல்ப் எல்லாம் என்ன பத்துது என்னன்னு. அது சொன்னா போட். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி, இல்லை அந்த நீங்க சொன்னீங்க தானே அப்படி இந்த போட் வந்து கடல்ல போகும் மீன் பிடிக்கிறது, அப்ப அது நைட்ல மீன் பிடிக்க போயிடுது. இப்ப விளங்கிட்டா அவங்களுக்கு இந்த முன் அனுபவத்தை பிள்ளைகள் எப்படி கனெக்ட் பண்ணுது விளங்கிட்டா? நான் சொன்ன உதாரணம் விளங்கிட்டா? ஹலோ, கேக்குதானே கதைக்கிறது? ரைட். இதே மாதிரி நீங்க பிள்ளைகள்கிட்ட அவர்கள முன் அனுபவத்தை கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்க ஒரு டீச்சர் என்ற வகையில முக்கியத்துவம் கணிக்கணும். அடுத்ததுக்கு வாங்க ஆகும். என்ன முன்னறிவை கட்டி எழுப்புதல்? என்ன முன்னறிவை கட்டி எழுப்புதல்? முன்னறிவை கட்டி எழுப்புதல் இந்த மீதி நாளையும் விரைவா பாருங்க. நம்ம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். முன்னறிவை கட்டி எழுப்புதல், தவறான வெற்றி திருத்துதல், பிரதிபலிப்புக்கான சந்ததி. இதை முக்கியமான விடயம். இது மூன்றும், அதாவது முன்னறிவு சார்ந்த விடயங்கள்ல முக்கியமான 3-4 விடயங்கள்ல ஏற்கனவே ஒன்றை கதைச்சிட்டான். முன்னறிவை செயற்படுத்துறது, இப்ப முன்னறிவை கட்டி எழுப்புறது, தவறானவற்றை திருத்துறது, பிரதிபலிக்கிறது. இதை கொஞ்சம் பாருங்க. 2-3 minutes, 3-4 minutes நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க. ரைட், ஒரு 3 minutes தரலாம்.
ரைட். அப்ப அந்த 4 விடயத்தையும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. முன்னறிவை கட்டியெழுப்புதல்னா அந்த புதிய அறிவு வந்து இப்ப இருக்க சூழலுக்கு ஏற்ற மாற்றி அமைத்து அந்த முன்னறிவை கட்டியெழுப்புறது. முன்னறிவை கட்டியிருக்கிறோம்டா கட்டாயமாக இணைக்கணும். நான் சொன்னேன் தற்போதுள்ள அறிவோட பாடப்பிரவேசத்துல நோக்கமும் அதுதானே. நான் கதைச்சேன் தானே, பாடப்பிரவேசத்துல நோக்கமா தான் என்ன, அப்படித்தானே? ஓகே. தவறானவற்றை திருத்தல், தவறானவற்றை திருத்தல் அவனுக்கு முன் அனுபவ அறிவு வந்து தவறான விடயமா. இப்ப கற்றல் தவறான கருத்துக்கள் இருந்தா முன்னறிவில் அவருக்கு இருக்குமா இருந்தா இப்ப வந்து அவரை திருத்துறதுக்கு தவறான விளக்கத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அது உதவும் எங்களுக்கு. அப்ப அதை அடித்தளம் போட்டு அவரை நீக்கி விடுறதுக்கு அந்த முன்னறிவு சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்தும். அப்ப முன்னறிவு பிழையானதா இருந்தா அந்த முன்னறிவை பிழையானத்தை நீக்கிறதுக்கு சரியான முன்னறிவை இணைக்கிறதோட பிழையான முன்னறிவை நீக்கையும் வேணும். அது முக்கியமானது. அடுத்த விடயம் தான் பிரதிபலிப்புக்கான சந்தர்ப்பத்தை வழங்குதல். வாட் இஸ் பிரதிபலிப்பு? ரிஃப்ளெக்ஷன் என்ன? எந்த டைம்லையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அவரை வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட விடயம், நான் என்ன முயற்சி செய்தேன், என்ன விடயத்தை கற்றுக்கொண்டேன் என்று ஆழமா சிந்தித்து வெளிப்படுத்துகிறதன் பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். எப்பயும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல ரிஃப்ளெக்டரா இருக்கணும். தொடர்ச்சியா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, இப்ப நான் கொஞ்சம் முடிக்கிறேன். இன்னொரு அவசர வேலை காரணமாக வெளியே போக வேண்டியிருக்குது. அடுத்த வகுப்புல ஒரு 15 நிமிடங்களை நாங்க கூட எடுக்கலாம். சரிதானே? ஓகே, இதோட கொஞ்சம் முடிச்சு கொண்டு அடுத்த வகுப்புல தொடர்வோம். கொஞ்சம் ரெடி ஆகுங்க. நான் நோட்ஸை கொஞ்சம் பெரும்பாலும் முடிச்சுட்டு மிக விரைவாக உங்களுக்கு இதுல நோட்ஸை போட்டு விடுறேன். பட் நான் பாடம் நடந்தது புறம் போடுவேன். இல்லாட்டி உங்களோட கவனங்கள் ஈர்க்கப்படுறதால நீங்க அதை ஒவ்வொரு பகுதியாக போட்டு விடுறேன். இல்லாட்டி என்னவீங்க அதுல நம்பி இருந்துருவீங்க, படிக்க மாட்டீங்க. ஓகே, அப்படி செய்வோமா? ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் அவசரமா சின்ன ஒரு கோல் ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன ஒரு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. நாங்க அடுத்த இதுல கொஞ்சம் கூடின ஒரு 10 நிமிஷம் 15 நிமிடத்தை கூட எடுக்கலாம். ஓகே, அடுத்த இதுல சந்திப்போமா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். நல்லா கோஆபரேட் பண்றீங்க. வெரி குட், வெல் டன். அடுத்த இதுல சந்திப்போம். எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும். பை. வலைக்கம் சலாம். குட் நைட். ஓகே.